Hi friends, welcome back to my channel. This video sponsored by BuyMote mobile shopping app. நம்ம இந்த BuyMote ஷாப்பிங் ஆப்பில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு 10% ஃப்ளாட் ஆஃபர் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடிக்கடி வந்துட்டு இதில் வந்து 21 காம்போ ஆஃபர், 22 காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு எல்லா ஆஃபர்ஸும் தராங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா BuyMote ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை மரத்தோட பயன்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நமக்கு வாழை மரத்தில் பழம், இலை, பூ, அதுக்கப்புறம் தண்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம உணவு மற்றும் மருத்துவத்தில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பழம் வந்துட்டு பழத்தை பற்றி பார்க்கலாம். வாழைப்பழம் வந்துட்டு பொட்டாசியம், வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்களின் ஒரு நல்ல ஆதாரமாக உள்ளது. இது இதய ஆரோக்கியம், இரத்த அழுத்தம் மற்றும் செரிமான பிரச்சனையை மேம்படுத்துகிறது. நம்ம பழம் சாப்பிட்றதுனால நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இலையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, வாழை இலையில் உணவை சாப்பிடும் தட்டாகவும் இறை வழிபாட்டுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக தென்னிந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. நம்ம வாழை இலையில் சாப்பிட்றதுனால நமக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பிளாஸ்டிக் தட்டு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வாழை இலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பூ பார்த்திங்க அப்படின்னா, வாழைப்பூ சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. வாழைப்பூ வந்துட்டு சித்த மருத்துவத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம வாழைப்பூ வந்து பொரியலாக சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் அதை வத்தலாக சாப்பிட்லாம், வாழைப்பூ வடையா, இந்த மாதிரி பல வகையாக வந்துட்டு வாழைப்பூவை வந்துட்டு சமைச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் தண்டு பார்க்கலாம். வாழைத்தண்டு நல்ல உரமாகவும் மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. வாழைத்தண்டு வந்துட்டு நம்ம ஜூஸாகவும் பண்ணி நம்ம குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் வந்து டெய்லியுமே குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க கெட்ட கழிவு நீரெல்லாம் வெளியேற்றப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்னியில் இருக்கிற கல் எல்லாமே வந்துட்டு வெளியே வந்துடும். வாழைத்தண்டை வந்து நம்ம டெய்லி ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுனால நமக்கு வந்துட்டு கல் பிரச்சனை இருந்துச்சு, சிறுநீரக கல் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரி பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அலங்காரத்தில் வந்து மிக முக்கியமாக எது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழை மரம் தான் இருக்குது. வாழை மரம் அலங்கார செடியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. கல்யாணம், காது குத்து, அதுக்கப்புறம் தெய்வ வழிபாடு ஆகிய எல்லா இதுலேயுமே மிக முக்கியமாகவும் நம்ம வாழை மரத்தை வந்துட்டு வச்சிட்ருக்கோம். சித்த மருத்துவம் பார்க்கலாம். வாழை மரத்தின் தண்டு, பூ, இலை, காய் மற்றும் பழம் ஆகியவை சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. சித்த மருத்துவத்தில் வந்துட்டு இதெல்லாமே பயன்படுத்திட்டு